ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக தட்டை எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பராக மொறுன்னு தட்டை எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஜல்லடை நம்ம வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு கப் அளவு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சை அரிசி மாவு. ஒரு கரண்டி அளவு நம்ம உளுந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி அளவு நம்ம பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட 2 வரமிளகாவும் 4 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக அதை அரைச்சி சேர்த்துக்கிட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கறிப்பில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம பட்டரை வந்து இந்த மாதிரி சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கடலைப்பருப்பை வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு சாஃப்டாக. இப்போ இது மேலே லைட்டாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கையில் நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக திரட்ட போகிறோம். அதனால் நம்ம வந்து ஒரு ஆயில் கவர் நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கையில் நம்ம உருண்டை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயில் கவரில் இந்த மாதிரி போட்டு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு கிளாஸ் வச்சு இப்படி அமுக்குனிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வட்டமாக நம்மளுக்கு வந்து தட்டை ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக நம்ம தட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அமைக்கலாம். இப்போ நம்ம நல்லா எண்ணெய் காயவும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்க தட்டையை ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம லேசாக சிம்மில் வச்சுட்டு 2 சைடு திருப்பி விட்டுக்கலாம். இது வந்து உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகணும். அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம செய்யலாம். தட்டை இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம கையில் வந்து இந்த மாதிரி நடுவிரலிட்டு நம்ம அமுக்கிட்டு இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சாலும் சூப்பராக உங்களுக்கு தட்டை கிடைக்கும். இதை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ இதே மாதிரி நான் எல்லா தட்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் ஒரு சைடு குக்காகவும் மறு சைடு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக வந்து நம்ம தட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.